வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஜோர்டன் பீட்டர்சனோட ரொம்பவே பிரபலமான ஒரு புத்தகம் 12 ரூல்ஸ் ஃபார் லைஃப். இத பார்த்ததும் ஏதோ சாதாரண செல்ஃப் ஹெல்ப் புக்னு நினைச்சிடாதீங்க. இது நம்ம வாழ்க்கையோட கடினமான உண்மைகளை எப்படி தைரியமா எதிர்கொள்றதுன்னு சொல்லித்தர்ற ஒரு வழிகாட்டி. வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு ஆழமா பார்க்கலாம். இந்த புத்தகத்தோட முன்னுரையே இந்த கேள்வியோட தான் ஆரம்பிக்குது. என்னடா இது, நம்ம வாழ்க்கையில ஏற்கனவே 1000 ரூல்ஸ் இருக்கு, இதுல புதுசா இன்னும் ஒரு 12 விதிகளா? இது நம்ம எல்லார் மனசுலயும் வர்ற ஒரு கேள்விதானே. ஆனா இந்த புத்தகம் சொல்ற விதிகள் நம்மள கட்டுப்படுத்துறதுக்கு இல்ல, நம்ம வாழ்க்கையில இருக்கிற குழப்பத்திலிருந்து நம்மள விடுவிக்கிறதுக்குன்னு சொல்லுது. நாம எல்லாரும் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்னு தான் நினைக்கிறோம் இல்லையா? ஆனா வாழ்க்கை முழுக்க சந்தோஷத்தை மட்டுமே தேடி ஓடுறது அது சரிதானா? இந்த புத்தகம் அந்த முக்கியமான கேள்வியிலிருந்து தான் தொடங்குது. வாழ்க்கையில கஷ்டம் துன்பங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். அதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்படி இருக்கும்போது நான் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இலக்கு ரொம்ப சீக்கிரமே உடைஞ்சு போயிடும். அந்த துன்பத்தை எதிர்கொள்ள நமக்கு சந்தோஷத்தை விட ரொம்ப வலிமையான ஒண்ணு தேவை. அந்த வலிமையான விஷயம்தான் அர்த்தம். ஆமா, வாழ்க்கையில கஷ்டம் இருக்கும்னு தெரிஞ்சும் அந்த கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு வாழறதுக்கு ஒரு காரணத்தை, ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறது தான் இந்த புத்தகத்தோட மைய கருத்து. அந்த அர்த்தத்தை கண்டுபிடிக்க தான் இந்த விதிகள் நமக்கு உதவ போகுது. சரி, அந்த விதிகளுக்குள்ள போறதுக்கு முன்னாடி பீட்டர்சன் இந்த உலகத்தை எப்படி பார்க்கறாருன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் பார்வையில வாழ்க்கைங்கிறதே 2 பெரிய சக்திகளுக்கு நடுவுல நடக்கிற ஒரு பெரிய நாடகம் மாதிரி. இதுல முதல் சக்தி ஒழுங்கு, அதாவது ஆர்டர். இது நமக்கு நல்லா தெரிஞ்ச பாதுகாப்பான உலகம். நம்மளோட வேலை, குடும்பம், நம்மளோட டெய்லி ரொட்டீன், நம்ம ஃபாலோ பண்ற ரூல்ஸ் எல்லாமே இதுக்குள்ள தான் அடங்கும். இங்க எல்லாமே கணிக்கக்கூடியதா, நிலையானதா இருக்கும். இது நமக்கு ஒரு விதமான பாதுகாப்பு கொடுக்குது. இரண்டாவது சக்தி குழப்பம், அதாவது கேயாஸ். இது நமக்கு தெரியாத, கணிக்க முடியாத உலகம். திடீர்னு வர்ற ஒரு நோய், இல்ல வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, இல்லனா ஒரு சூப்பரான புது ஐடியா வருது, எதிர்பாராத ஒரு காதல், இது எல்லாமே கேயாஸ் தான். இது ஆபத்தானதா இருக்கலாம், ஆனா எல்லா வளர்ச்சியும் புதுமையும் இங்கிருந்து தான் தொடங்குது. இந்த 2 சக்திகள்லையும் சீன தத்துவத்துல வர்ற யின் மற்றும் யாங் மாதிரி நீங்க கற்பனை பண்ணிக்கலாம். ஒண்ணு இல்லாம இன்னொன்னு கிடையாது. வெறும் பாதுகாப்பு மட்டுமே இருந்தா வாழ்க்கை போர் அடிச்சிடும், ஒரே இடத்துல நின்னுடும். வெறும் குழப்பம் மட்டுமே இருந்தா வாழ்க்கை என்னாகும், சிதறி போயிடும். சோ இது 2ம் கலந்ததுதான் வாழ்க்கை. அப்போ நாம எங்க இருக்கணும்? முழுமையான பாதுகாப்புலயும் இருக்கக்கூடாது, முழுமையான குழப்பத்திலையும் மூழ்கிடக்கூடாது. 2க்கும் நடுவுல இருக்கிற அந்த மெல்லிய கோட்டு மேல பேலன்ஸ் பண்ணி நடக்கிறதுல தான் உண்மையான அர்த்தமும் வளர்ச்சியும் இருக்குன்னு பீட்டர்சன் சொல்றார். அந்த பாதையில எப்படி நடக்கிறதுன்னு தான் இப்ப பார்க்க போறோம். அந்த ஒழுங்குக்கோ குழப்பத்துக்கோ நடுவுல சமநிலையோட பயணம் பண்ண இந்த புத்தகம் நமக்கு ஒரு மாற்று மருந்த கொடுக்குது. அதுதான் இந்த 12 விதிகள். இப்போ இந்த முதல் 6 விதிகளையும் கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். இது எல்லாமே உங்களை நீங்களே சரி செய்யறது, உங்க உடனடி சூழலை மேம்படுத்துறத பத்தி தான் பேசுது. உங்க உடல் மொழி, சுய கவனிப்பு, நட்பு, சுய ஒப்பீடுன்னு, அதாவது எல்லா மாற்றமும் உங்க கிட்ட இருந்து தான் தொடங்கணும்னு சொல்லுது. அடுத்த 6 விதிகள் நாம உலகத்தோடும் உண்மையோடும் எப்படி நம்மள தொடர்பு படுத்திக்கணும்னு சொல்லுது. அர்த்தத்தை தேடுவது, உண்மையை பேசுவது, கவனமாக கேட்பது, துல்லியமாக இருப்பதுன்னு இது நம்மளோட வெளி உலக தொடர்பை, நம்ம கம்யூனிகேஷனை எப்படி மேம்படுத்தலாம்னு சொல்லுது. சரி, இந்த விதிகள் எல்லாம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா நடைமுறையில இதோட அர்த்தம் என்ன? வாங்க ஒரு 2 உதாரணங்களை வச்சு இதை இன்னும் ஆழமா பார்க்கலாம். வாங்க முதல் விதியே எடுத்துக்கலாம். இது ஏதோ நம்ம பாட்டி சொல்ற அட்வைஸ் மாதிரி தோணலாம். டேய் கூன் போடாத, நேரா நில்லு அப்படின்னு சொல்ற மாதிரி. ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சைக்காலஜி இருக்கு. இது வெறும் உடம்ப பத்தி மட்டும் இல்ல, நம்ம மனச பத்தியும் தான். பீட்டர்சன் இத விளக்க ஒரு நண்ட உதாரணமா சொல்றார். ஆமாங்க, நண்டு. ஒரு சண்டையில ஜெயிக்கிற நண்டு கம்பீரமா நிமிர்ந்து நிக்கும். தோற்குற நண்டு அப்படியே கூனி குறுகி போயிடும். நம்ம மூளையும் கிட்டத்தட்ட அப்படிதான் வேலை செய்யுது. நம்ம உடல் மொழி நம்ம மனநிலைய மாத்துது. அப்போ நிமிர்ந்து நிக்கிறதுனா என்ன அர்த்தம்? வாழ்க்கையில என்ன சவால் வந்தாலும் அதை சந்திக்க நான் ரெடி அப்படின்னு உங்க மூளைக்கும் இந்த உலகத்துக்கும் நீங்க கொடுக்கிற ஒரு சிக்னல் அது. வரப்போற குழப்பத்தை தைரியமா எதிர்கொள்ள அது உங்களை தயார்படுத்துது. அதே மாதிரி 6வது விதியை எடுத்துக்கலாமே. உலகத்துல 1000 பிரச்சனை இருக்குன்னு குறை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நில்லுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க சரி செய்ய வேண்டிய விஷயங்களை சரி செஞ்சிட்டீங்களா அப்படின்னு இந்த ரூல் கேக்குது. முதல்ல உங்க அறைய சுத்தமா வச்சுக்கோங்க, உங்க உறவுகளை சரி பண்ணுங்க, உங்களை சுத்தி இருக்கிற சின்ன குழப்பத்தை முதல்ல சரி பண்ணுங்க, அப்புறம் உலகத்துல இருக்கிற பெரிய குழப்பத்தை பத்தி பேசலாம். சரி, இவ்வளவு தூரம் பாட்டுட்டோம்.
அப்போ இந்த 12 விதிகளோட மைய கருத்து என்ன? மொத்தத்துல இந்த புத்தகம் நமக்கு என்னதான் சொல்ல வருது? வாழ்க்கையில கஷ்டம் வரும், குழப்பம் வரும். இது எல்லாம் ஃபேஸ் பண்ண ஒரே ஒரு மாற்று மருந்து தான் இருக்கு. அதுதான் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கைய வாழ்றது. வலிய தவிர்க்க முயற்சி பண்றதுல அர்த்தம் இல்ல, அந்த வலிய தாங்கிக்கிறதுக்கு ஒரு காரணத்தை கண்டுபிடிக்கிறதுல தான் உண்மையான அர்த்தம் இருக்கு. அந்த அர்த்தம் எங்கிருந்து வரும்? அதுதான் எங்க முக்கியமான கேள்வி. பாருங்க, சிம்பிளா 3 ஸ்டெப்ல சொல்றார். 1, வாழ்க்கையில கஷ்டம் இருக்கு. 2, அந்த கஷ்டத்தை தாங்கிக்கிற சக்திய அர்த்தம் கொடுக்குது. சரி, 3வது, அந்த அர்த்தம் எங்கிருந்து வருது? பொறுப்பை நாமளா விரும்பி ஏத்துக்கிறதுல இருந்து வருது. சுருக்கமா சொன்னா வாழ்க்கை ஈஸின்னு நினைக்காதீங்க, அது கஷ்டம்தான். ஆனா அந்த கஷ்டத்தோட பாரத்தை ஒரு ஹீரோ மாதிரி நீங்களா முன் வந்து தோள்ல தூக்கி வச்சுக்கோங்க. அப்படி ஒவ்வொரு தனி மனிதனும் பொறுப்பை ஏத்துக்கிட்டா இந்த உலகத்துல இருக்கிற தேவையற்ற துன்பம் தானா குறையும்னு ஆசிரியர் முடிக்கிறாரு. நாம இப்போ பார்த்தது இந்த புக்ல இருக்கிற விஷயங்களோட ஒரு சின்ன அறிமுகம் தான். ஆனா அது நம்மள ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியோட விட்டுட்டு போகுது. உங்க வாழ்க்கைய இன்னும் கொஞ்சம் அர்த்தமுள்ளதா மாத்திக்க இன்னைக்கே இப்போவே உங்களால என்ன ஒரு சின்ன பொறுப்பை மனசார ஏத்துக்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.